என்னடா புளிக்குழம்புக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியா சட்டுன்னு செய்ற மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ்க்கு எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல நான்வெஜ் சாப்பிடுற பிள்ளைங்கள வெஜ் சாப்பிட வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. இந்த புளிக்குழம்புனா தல தெறிக்க ஓடுவாங்க. அதுல நானும் ஒருத்தர் தான். என்ன செய்யறது? வாரத்துல ஒரு நாளாவது இந்த குழம்பு வச்சிட வேண்டியதா இருக்கு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல தேவையான வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் தேங்காய் சில்லு, 10, 15 பல் பூண்டு சேர்த்து பேஸ்ட் ஆக்கி வச்சுக்கலாம். கூடவே லெமன் சைஸ் அளவு புளிய ஊற வச்சுக்கலாம். நிறைய காய்கறின்னு சேர்க்காம இன்னைக்கு நான் வெறும் கத்தரிக்காய் மட்டும் சேர்த்து செய்ய போறேன். கடாயை அடுப்புல ஏத்தி தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம், சோம்பு, நறுக்கிய வெங்காயம், கூடவே கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிக்கலாம். கத்தரிக்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததும் கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இதுல மிளகாய் தூள், தனியாத்தூள் 2ம் கலந்தது இது. உங்ககிட்ட மிளகாய் தூளும் தனியாத்தூளும் தனித்தனியா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்து இப்ப அரைச்சு வச்ச விழுதை இதை சேர்த்துக்கலாம். இப்ப கொஞ்சமா தண்ணி சேர்த்து மசாலா எல்லாம் பச்சை வாசனை போற வரைக்கும் 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல குழம்புக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டைம்ல உப்பு, புளி, காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு சிம்ல வச்சிடலாம். இப்போ கடைசியா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். அப்பதான் டேஸ்ட் நல்லா தூக்கலா இருக்கும். கடைசியா நறுக்கிய கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இப்போ டேஸ்டியான புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா குட்டியா ஒரு லைக் கொடுத்து